வணக்கம் பானு. பரபரப்பை கிளப்பியுள்ள நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் கொலை வழக்கில் அடுத்தடுத்த கட்டங்கள் விசாரணை மிகவும் தீவிரமடைந்துள்ளது. தற்போது திசையன்விளை காவல் நிலையத்தில் தனிப்படை அதிகாரிகள் ஜெயக்குமாரின் 2 மகன்களிடமும் கருத்தையா ஜப்ரீனிடமும் 2 பேரிடமும் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முன்தினம் என அவர் குடும்பத்தினர்கள் அவர் மனைவி உட்பட அனைவரிடமும் விசாரணை நடத்திவிட்ட நிலையில் இன்று தற்போது அவரது 2 மகன்களையும் திசையன்விளை காவல் நிலையத்திற்கு அழைத்து சிறப்பு தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருவது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனிடையே இன்று காலை முதல் தடய அறிவியல் நிபுணர்கள் ஜெயக்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அவரது தோட்டத்தில் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு இடத்திலும் மீண்டும் ஒரு சோதனையை துவக்கி நடத்தி வருகிறார்கள். அவரது தோட்டம், வீடு ஆகிய இடங்களில் இந்த சோதனை மிகவும் விரிவான ஒரு சோதனையாகவே காலை முதல் பார்க்கப்பட்டது. இதில் ஏற்கனவே கிடைத்த தடயங்கள், அந்த தடயங்களின் அடிப்படையில் புதிதாக எதையும் காவலர்கள் தேடி வருகிறார்களா என எண்ண தோன்றுகிறது. இது தவிர அவரது ஏற்கனவே நாம் கூறியது போல் 2 மகன்களையும் திசையன்விளை காவல் நிலையத்தில் அழைத்து விசாரித்து வருகிறார்கள். இதனிடையே அந்த கடிதத்தில் அவர் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு விட்டதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. அது தவிர அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தவர்கள் தவிர இந்த விசாரணை விரிவடையுமாறு மேற்கொண்டு பலரிடமும் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயக்குமார் இல்லம் அமைந்திருக்கும் கரை சுத்துப்புதூர் பகுதியில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஜெயக்குமார் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆவதற்கு முன் வந்த தொலைபேசி அழைப்புகள் குறித்தும் போலீசார் ஒரு விரிவான ஆய்வை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புகார் அளிக்கப்பட்ட தேதி மற்றும் ஜெயக்குமார் காணாமல் போன தேதிக்கு இடையே கரைசுத்துப்புதூர், அவரது வீடு அமைந்துள்ள கரைசுத்துப்புதூர் பகுதிக்கு வந்து சென்ற வாகனங்கள் குறித்தும் சிசிடிவி கேமராவை வைத்து ஆய்வுகள் விரிவாக நடத்தப்பட்டு வருகிறது. உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பதிவான மொபைல் எண்கள் குறித்தும் மிக விரிவான ஒரு ஆய்வை தனிப்படையினர் செய்து வருவதாக நமக்கு கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவரது 2 மகன்களையும் திசையன்விளை காவல் நிலையத்தில் வைத்து ஒரு விரிவான விசாரணையை தனிப்படை போலீசார் மேற்கொண்டு வருவது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை விரிவடைந்திருப்பதை காட்டுகிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.